வணக்கம், என் பெயர் டாக்டர் புருதவன். இன்று இந்த வீடியோவில் நாம் பேசப் போகிறோம் இளைஞர்களில் சிறுநீரக பிரச்சனைகள் ஏன் அதிகமாக காணப்படுகின்றன என்பதை பற்றி. ஏன் அவர்களுக்கு டயாலிசிஸ் செய்ய வேண்டி வருகிறது, ஏன் அவர்களுக்கு மிகவும் விரைவாக மாற்று சிறுநீரகத்திற்கு டாக்டர்கள் பரிந்துரைக்கிறார்கள், அவர்களது உடலில் என்ன நடக்கிறது, இது முன்பு நடக்கவில்லை, ஏன் இப்போது சிறுநீரக பிரச்சனைகள் அதிகமாக கேட்கின்றன. நான் 10 வருடங்கள் அல்லது 20 வருடங்கள் பின்னால் சென்றால் ஒருவருக்கு சிறுநீரகம் பழுதாகிறது என்று கேள்விப்படுவது அரிதாக இருந்திருக்கும். எனவே ஏதோ ஒன்று நடக்கிறது. நம்மை சுற்றியுள்ள சூழல் நம் உடலிலும் நம் சிறுநீரகத்திலும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஒரு நோயாளி வந்தால் அவரிடம் பேசும்போது அவருடைய வரலாற்றை நாங்கள் கேட்கிறோம். உங்களுடைய இரத்த அழுத்தம் ஏன் அதிகரித்தது, சர்க்கரை ஏன் அதிகரித்தது, நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஏனெனில் 20 வயது அல்லது 30 வயது குழந்தைகளுக்கு இரத்த அழுத்தம் அதிகமாக இருப்பது மிகவும் அபூர்வம். அது அபூர்வம் ஏனென்றால் இந்த வயதில் இரத்த அழுத்த பிரச்சனைகள் பொதுவாக காணப்படுவதில்லை. ஆனால் முதலில் இரத்த அழுத்தம் வருகிறது, அது அதிகரிக்கிறது, அதனால் சிறுநீரகத்திற்கு சேதம் ஏற்படுகிறது, சிறுநீரகம் செயலிழக்க தொடங்குகிறது. உங்களுக்கு யாருக்காவது நீரிழிவு நோய் டயபெட்டிஸ் இருக்கிறது என்று தெரிந்தால் அவருடைய வயது 50 அல்லது 60 இருக்கும். 50 முதல் 60 வயதில் தான் பெரும்பாலும் யாருக்காவது டயபெட்டிஸ் வருகிறது. அதனால் சிறுநீரகம் பாதிக்கப்படுவதற்கும் அது முற்றிலும் செயலிழப்பதற்கும் அடுத்த 20 ஆண்டுகள் கடந்துவிடும். அதனால் நோயாளியின் வயது 70, 80, 90 ஆகி இருக்க வாய்ப்பு அதிகம். அதனால் அவர் தன் அதிகபட்ச ஆயுளை அடைந்து விடுகிறார். ஆனால் இப்போது வரும் நோயாளிகளின் வயது 40. 40க்கு முன்னே அவர்களுக்கு டயபெட்டிஸ் வந்து விடுகிறது. 40க்கு வந்தபோது அல்லது அதற்குள் டயபெட்டிஸ் காரணமாக சிறுநீரகம் பாதிக்கப்படுகிறது. இது உங்களை உள்ளுக்குள் ஆழமாக உழுக்கும் விஷயம். சரி நண்பா, இது ஏன் நடக்கிறது? இப்படி செய்ய என்ன காரணம்? இதை நாம் தடுக்க முடியாதா? எல்லா விஷயங்களையும் புரிந்து கொள்ள முயற்சி செய்யும் போது நாம் 1000, 2000 நோயாளிகளை பார்த்து விட்டோம் என்றால் தான் உண்மையில் நடக்கிறது என்ன என்று புரிய ஆரம்பிக்கிறது. நாமே நம்முடைய உணவு பழக்கத்தை தவறாக மாற்றிக்கொண்டோம், நம்முடைய தூங்கும் முறையையும் தவறாக மாற்றிக்கொண்டோம், நம்முடைய வாழும் முறையையே முழுவதும் மாற்றிவிட்டோம். இதனால் தான் நம்முடைய உடல் இப்போது இப்படி செஞ்சு ரியாக்ட் ஆகிறது. உதாரணத்திற்கு, நாம் தினமும் காலை எழுந்தவுடன் உடற்பயிற்சி செய்தால் என்ன ஆகும்? உடற்பயிற்சி செய்தால் உடலில் வெப்பம் உருவாகும். அதனால் என்ன வரும்? வியர்வை வரும். வியர்வை வந்தா என்ன நடக்கும்? உப்பும் வெளியேறும். உடலில் உப்பு குறைந்து விட்டால் பிபியில் என்ன ஆகும்? பிபி குறையும். குறையும் என்றால் அது சாதாரண அளவுக்கு கீழே போய்விடும் என்று அர்த்தமில்லை. குறையும் என்றால் அது சாதாரண வரம்புக்குள் இருக்கும் என்பதே அர்த்தம். இப்போது நாம் ஏசியில் தூங்கி எழுகிறோம், முழு நாளும் ஏசியில் உட்கார்ந்திருக்கிறோம், அதிகமாக வியர்வை வருவதில்லை. இதன் விளைவாக என்ன நடக்கிறது என்றால் உடலில் உள்ள நச்சு கழிவுகள் சேரத் தொடங்குகின்றன. உப்பு வெளியே செல்லாததால், வியர்வை வராததால் நம்முடைய பிபி உயரத் தொடங்குகிறது. ஏனெனில் முழு நாளும் உட்கார்ந்து நாம் சிப்ஸ் சாப்பிடுகிறோம், ஆப்படம் அல்லது வேறு எந்த வடிவிலும் அல்லது வேற ஏதாவது காரமான பொருளை நாம சாப்பிடுகிறோம். அப்படி இருக்கும்போது உடலில் உள்ள உப்பு சேரத் தொடங்குகிறது, பிபி உயரத் தொடங்குகிறது. இதன் விளைவாக நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் பிபி உயர்ந்து விடுகிறது. பிபி உயர்ந்ததனால் சிறுநீரகத்திற்கு மேலும் சேதம் ஏற்பட தொடங்குகிறது. இதனால தான் நீரிழிவு நோய் ஏற்படுகிறது. சிலர் அதிக உப்பு அல்லது இனிப்பை விரும்புகிறார்கள், எல்லாவற்றிலும் சர்க்கரை சேர்த்துக் கொள்கிறார்கள். இதனால் அவர்களுக்கு விரைவில் சர்க்கரை நோய் உண்டாவதை நான் பார்க்கிறோம். அது கூல்ட்ரிங்காக இருந்தாலும் சரி, ஜூஸாக இருந்தாலும் சரி, அதில் சர்க்கரையின் அளவு அதிகமாக இருக்கிறது. இப்போது நீங்கள் முழு நாளும் அலுவலகத்தில் உட்கார்ந்து ஜூஸ்கள் மற்றும் கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தால் அதனால் உங்கள் உடல் முழுவதும் பாதிக்கப்படும். முதலில் நம் பான்கிரியாஸ் பாதிக்கப்படும். அது சொல்வது போல, நான் இன்சுலின் தயாரிக்க மாட்டேன், நீங்க வேறு எங்காவது ஏற்பாடு பண்ணிக்கோங்க, நீரிழிவு நோய் வந்துவிட்டது. இப்போது இந்த நீரிழிவு நோயால் நோயாளி சொல்வார், என் வயது இன்னும் 30 முதல் 40 தான், நான் இப்போவே இன்சுலின் எடுக்கணுமா இல்லையா? அவர் தன் உடலை கவனிக்காம விட்டு விடுகிறார். பிறகு அது சிறுநீரக செயலிழப்பாக மாறிவிடுகிறது. இதுவே முக்கியமான காரணங்கள். இளம் வயதில் சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுவதற்கான காரணங்கள். இதில் தவறு நமக்கே உண்டு. சில நோய்கள் இருக்கின்றன, அவற்றில் மனிதனுக்கு கட்டுப்பாடு இருக்காது. சிறுநீரக செயலிழப்பிலும் அது உண்டு. ஆனால் சில நோய்கள் நாம் தானாகவே சம்பாதித்துக் கொள்கிறோம். நம் தவறான வாழ்க்கை முறையால், உட்காரும் எழும் முறையால் அவை நமக்கு ஏற்படுகின்றன. இவை அக்வயர்ட் என்று அழைக்கப்படுகின்றன. நீங்கள் இரவு முழுவதும் விழித்திருக்கிறீர்கள் என்றால், முழு இரவு தூங்காமல் இருக்கிறீர்கள் என்றால், வீடியோ கேம் விளையாடுகிறீர்களா, நெட்ஃபிளிக்ஸ் பார்க்கிறீர்களா, 2-3 மணி நேரம் தூங்குகிறீர்கள், அடுத்த நாள் வேலைக்கு போய்விடுகிறீர்கள் என்றால் உங்கள் சிறுநீரகங்கள் பாதிக்கப்படலாம். ஏனெனில் உங்கள் உடலை ஓய்வு பெறவில்லை. உங்கள் இரத்த அழுத்தம் அதிகரித்து சிறுநீரகங்களை பாதிக்கும். இப்போது சில பிள்ளைகள் இருக்கிறார்கள், மருத்துவ படிப்பு படிக்கிறார்கள் அல்லது போட்டித் தேர்வுகளுக்காக தயாராகிறார்கள், அதிகமாக படிக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையின் முழு நோக்கம் அந்த தேர்வை வெல்ல வேண்டும் என்பதுதான். தேர்வை வெல்ல வேண்டியதுதான். ஆனா அதன் தாக்கம் சிறுநீரகத்துல நிச்சயம் ஏற்படும். ஏன்? ஏனெனில் நீங்கள் இரவு முழுவதும் விழித்திருந்து படித்தீர்கள். மன அழுத்தம் மிகவும் அதிகமாக இருந்தது. உடலை ஓய்வளிக்கவில்லை, மனதிற்கு நம்பிக்கை கொடுக்கவில்லை. பல ஆண்டுகளாக நீங்கள் தொடர்ந்து உங்கள் உடலை எல்லைக்கு புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. உடல் பதில் சொல்ல ஆரம்பித்தது.
உடலில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி இரத்த அழுத்தத்தை உயர்த்தியது நீர். ஏனெனில் முழு நாளும் நீங்கள் உட்கார்ந்திருந்தீர்கள். அதனால் கூட சிறுநீரகங்கள் செயலிழப்பதை இங்கே பார்க்க முடிகிறது. இதுதான் பெரும்பாலும் இப்போது சிறிய குழந்தைகளிலும் சிறுநீரக பிரச்சனை காணப்படுகிறது. ஆனால் அங்கே காரணம் இரத்த அழுத்தம், சர்க்கரை அல்ல. அங்கே பெரும்பாலும் நாம் பார்க்கும் விஷயம் அலோபதி மருந்துகளின் தவறான பயன்பாடு. இப்போது என்ன நடக்கிறது என்றால், ஒரு சிறிய குழந்தை, அதற்கு இருமல் வந்தது. டாக்டரிடம் சென்றார்கள். டாக்டர் சொன்னார், இந்த குழந்தைக்கு 5 நாட்கள் இந்த மருந்தை கொடுங்க. 5 நாட்களில் இருமல் சரியாகிவிட்டது. டாக்டர் ரூபாய் 1000 கட்டணம் வாங்கினார். அடுத்த முறை இருமல் வந்தா அவர்கள் நேரடியா டாக்டரிடம் போக மாட்டாங்க. அந்த ரூபாய் 1000 சேமிக்க நினைத்து டாக்டர் ரூபாய் 1000 வாங்கி ரூபாய் 50 மதிப்புள்ள மருந்து எழுதினார் என்று நினைத்து அவள் என்ன செய்கிறாள்? அந்த ரூபாய் 50 மருந்தை குழந்தைக்கு மீண்டும் கொடுக்கிறாள். ஆனால் அவள் மறந்து விடுகிறாள், இந்த இருமல் கடந்த வாரமும் இருந்தது. 4-5 நாளில் குணமாகி இருந்த இருமல் மீண்டும் வந்து விடுகிறது. அதே மருந்து மீண்டும் கொடுக்கிறாள். சில மருந்துகள் நம்முடைய சிறுநீரகத்தை பாதிக்கக்கூடியவை. அதில் சில காஃப் சிரப் வகைகளும் இருக்கின்றன. அதனால் நாம் காஃப் சிரப்பை அதிகமாக பயன்படுத்தினால், குறிப்பாக சிறிய பிள்ளைகளில் அதன் பாதிப்பை நாம் கண்டுபிடிக்க முடிகிறது. சமீபத்தில் நாங்கள் சில வழக்குகளை பார்த்தோம். அங்கேயும் இதே மாதிரி நடந்தது. காஃப் சிரப்பினால பல பிள்ளைகள் உயிரிழந்த சம்பவங்களும் நடந்துள்ளன. அதனால் சிறிய பிள்ளைகளில் சிறுநீரகங்கள் செயலிழப்பதற்கான காரணம் பெரும்பாலும் மருந்துகளாகத்தான் இருக்கிறது. பெரும்பாலும் அந்த மருந்துகள் உங்கள் பெயின் கில்லர்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ், காஃப் சிரப்புகள் ஆகியவையாக இருக்கின்றன. அதனால் சிறிய பிள்ளைகளுக்கு நான் எப்போதும் பரிந்துரைக்கிறேன், எந்த ஒரு நோயும் பிள்ளைக்கு பெரிய பாதிப்பில்லாமல் தானாகவே குணமாகும் என்றால் அதற்கு மருந்து தேவையில்லை. அப்போது நீங்கள் ஹோமியோபதி மருந்துகளை முயற்சிக்கலாம். அவை பாதுகாப்பானவை. பிள்ளைகள் எளிதாக உட்கொள்ளலாம். நோய் 4-5 நாட்கள்ல தானாவே குணமாகும். அதனால் நீங்கள் ஹோமியோபதி மருந்துகளுடன் துவங்குங்கள். நான் ஆயுர்வேத மருந்துகளுடன் துவங்குங்கள். நான் ஆயுர்வேத மருத்துவரானாலும் ஹோமியோபதி மருந்துகள் பிள்ளைகளுக்கு பொருத்தமானவை என்பேன். பிள்ளை பெரியவனாக இருந்தால் ஆயுர்வேத மருந்துகளை தரலாம். ஆனால் 5-6 வயதுக்கு உட்பட்ட சிறிய பிள்ளை என்றால், அதனால் ஹோமியோபதி மருந்துகளை தேர்வு செய்யுங்கள். இப்போது நாம் பெரியவர்களாகிவிட்டோம். உடல் முழுவதும் வளர்ந்து விட்டது. அதற்கு பிறகு 18 அல்லது 19 வயதுக்கு பிறகு நீங்கள் அலோபதி மருந்துகளை எடுத்தால் உடல் கொஞ்சம் வலுவாகிவிட்டது. அந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்தினால் சேதம் குறைவாக இருக்கும். இதுவே அடிப்படை காரணம். அதனால் தான் சிறியவர்களில், சிறிய பிள்ளைகளில் அல்லது இளம் வயதினரிடையே சிறுநீரக நோய்கள் அதிகமாக காணப்படுகின்றன. நாம் இந்த விஷயங்களில் மாற்றம் செய்தால் நாமும் நம்முடைய குடும்பமும் சிறுநீரக பிரச்சனையிலிருந்து தப்பிக்க முடியும். இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் நிறைய விஷயங்களை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இருந்தாலும் உங்கள் மனதில் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் டாக்டர்களின் முழு குழுவும் இருக்கிறார்கள். அவர்களிடம் நீங்கள் பேசலாம். இதனுடன் நான் இப்போது விடைபெற விரும்புகிறேன். அடுத்த முறையில் சந்திப்போம். நமஸ்காரம்.